என்னோடு கூட இருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் யாரையும் வாழ்த்துக்கிறேன். இதனால் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானம், என்னுடைய கிருபையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்துவானவர் மந்தையை குறித்து அல்லது ஆடுகளை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் ஆடுகள் என்று சொல்லுகிறதான காரியம் நானும் நீங்களும் அவருடைய மந்தையிலே ஒரு ஆடாக இருக்கிறோம். தேவன் என்னையும் உங்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். 30வது வசனம் சொல்கிறது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி. என் பிதாவினுடைய கரத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவனோடு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பது அதனுடைய பொருள். பிதாவின் கரத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதும், இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதும் ஒரே காரியம். அந்த காரியத்தை 30வது வசனத்திலே நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். தேவனிடத்தில் இருக்கிற பெற்ற தேவஜனமே, நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஆடுகள். உங்களை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது என்று அவர் சொல்லுகிறார். பறித்து கொள்ள முடியாத இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை யாராலும் தொட முடியாத இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது அதனுடைய கருத்து. அவருடைய கரத்திலே இருக்கிற நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உயரமான அல்லது அடைக்கலமான ஸ்தலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். அவர் மிகவும் பெரியவராயிருக்கிறார். அவர் மிகவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய சிறகுகளின் நிழலிலே நீங்கள் வாசம் பண்ணுகிறீர்கள். எனவே உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் யாராலும் தொட முடியாத, யாராலும் பறித்து கொள்ள முடியாத உன்னதமான ஸ்தலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை யாரேனும் தொட வேண்டுமையானால், உங்களுக்கு யாரேனும் ஏதேனும் தீங்கை விளைவிக்க வேண்டுமானால், அது தேவனை தாண்டி வர வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவரை தாண்டி வர வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது ஒரு நாளும் நடக்காத காரியம். கனவிலே கூட நடக்க முடியாத ஒரு காரியம். தீங்கு உங்களை அணுகாது, புல்லாப்பு உங்களை அணுகாது, வாதை உங்களை அணுகாது, சாபம் உங்களை அணுகாது, மந்திரமோ சூனியமோ வேறு எந்த காரியமாக இருந்தாலும் அது உங்களை அணுகாது. ஏனென்றால் நீங்கள் மிகவும் பாதுகாப்பான ஒரு மேய்ப்பனுடைய கரத்திலே இருக்கிறீர்கள். தன் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய, ஆடுகளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மேய்ப்பனுடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஜீவனை கொடுக்கக்கூடிய மேய்ப்பன், அது இந்த வசனங்களுக்கு முற்பட்ட வசனங்கள் இல்லை, எங்களால் வாசிக்க முடியும். தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன். எனவே அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய, ஒரு தைரியப்படுத்தக்கூடிய பெரிய ஒரு காரியமாயிருக்கிறது. எனவே உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்கிறீர்கள். காத்திருக்க வேண்டியதும், அடங்கி இருக்க வேண்டியதும், அல்லது பொறுத்திருக்க வேண்டியதும் உங்களுடைய காரியமாயிருக்கிறது. எனவே இதனால் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.